வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன விடுதலை பார்ட் 2 படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப பார்ட் 1 வந்து எப்படி முடித்தாங்களோ அதோட கண்டினியூவேஷனாக தான் வந்து நம்மளுக்கு இந்த பார்ட் 2 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பார்ட் 1 வந்து பெருமாள் வாத்தியாரை வந்து ஜிவிஎம் அண்ட் அதே மாதிரி சேத்தன் சார், குமரேசன் 3 பேரை சேர்ந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதோட கண்டினியூவேஷனாக வந்து நம்மளுக்கு இந்த பார்ட் 2ல் பெருமாள் வாத்தியார் யார் அண்ட் அதே மாதிரி அவருக்கு எப்படி வந்து அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் ஐடியாலாம் வந்தது அண்ட் அதே மாதிரி அவங்களோட குரு யார், அவருக்கு என்ன ஆச்சு அண்ட் இவர் எந்த பாயிண்ட்லேருந்து அவர் போராளியாக மாறுறாரு, அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதா நம்மளுக்கு இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியில் வந்து பெருமாள் வாத்தியாருக்கு என்ன ஆச்சு அண்ட் இதுக்கு நடுவில் பெருமாள் வாத்தியாரோட கதையை கேட்டுட்டு குமரேசன் எடுத்த ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக வந்து ஸ்ட்ராங்காகவே இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரைட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபிலேருந்து, எடிட்டிங்லேருந்து, ஸ்க்ரீன் பிளேலேருந்து அண்ட் அதே மாதிரி டைலாக்ஸ்லேருந்து, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து, சாங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நீட்டாகவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். அண்ட் எல்லாருமே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச்சாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது படம் பார்க்குறப்ப. அதாவது கிட்டத்தட்ட வந்து பெருமாள் வாத்தியாராகவே வந்து வாழ்ந்திருந்தார் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. எங்கேயுமே வந்து விஜய் சேதுபதி தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி வந்து நடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு பெருமாள் வாத்தியாரை பார்க்குறப்பெல்லாம் வந்து ஒரு கூஸ் பம்ஸான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு ப்ரெசன்ஸ் வந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இந்த படம் பார்க்குறப்ப தெரிஞ்சது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரைட் ஃப்ரம் சூரியிலேருந்து அண்ட் அதே மாதிரி சேத்தன் சார்லேருந்து, ஜிவிஎம்லேருந்து எல்லாருமே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்து சேத்தன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே வந்து நீட்டாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நடிச்சிருந்தார். ஏன்னா அது வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தன்னோட இது வந்து பார்க்குற மாதிரி, அதாவது யாருக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, தான் வந்து நல்லா இருக்கணும். அண்ட் அதே மாதிரி அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த ஒரு கேரக்டரில் வந்து சேத்தன் சார் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தார். அண்ட் அந்த கதாபாத்திரம் பார்க்குறப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தது. அதுதான் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கான வெற்றியாகவும் நான் வந்து பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து கென் வந்து ஒரு சின்ன ஒரு போர்ஷனில் வந்து நடிச்சிருப்பார். அண்ட் அது ஒரு ஆக்ஷன் பிளாக் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அவர் நீட்டாகவே வந்து புல் ஆஃப் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட வந்து அந்த சீன்ஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ஸான மூமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது இந்த படம் பார்க்குறப்ப. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மஞ்சு வாரியர் ஆகட்டும் அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிவிஎம் ஆகட்டும் எல்லாருமே வந்து அந்த கதாபாத்திரங்கள் என்ன தேவையோ அதை வந்து எல்லாருமே வந்து நீட்டாக வந்து ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைலாக்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காகவும் எஃபெக்டிவாகவும் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. கிட்டத்தட்ட டைலாக்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து தாங்கி பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த அளவுக்கு வந்து டைலாகும் வந்து எஃபெக்டிவாகவும் கொடுத்துருக்காங்க, நீட்டாகவும் சிம்பிளாகவும் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பிரச்சனையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரன் டைம் அப்படிங்கிறது எனக்கு பிரச்சனையாக இருந்தது. உங்களுக்கு இருந்ததா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு என்ன தான் சொல்ல வராங்க, ஒரே விஷயத்தையே திருப்பி சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த புரட்சி சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறையா வந்து நம்மளுக்கு திணிச்சிக்கிட்டே இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. என்னதான் வந்து இது வந்து ஒரு போராளி சம்மந்தப்பட்ட படமாக இருந்தாலுமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த புரட்சி சம்மந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சலிப்பு தட்ட தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்போ. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சரி, ஓகே, இப்போ இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு போர் அடிக்குது அண்ட் அதே மாதிரி எனக்கு பொலிட்டிக்கல் படம்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு என்கேஜிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நியூட்ரல் ஃபேன்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த படம் வந்து என்கேஜிங்காக கொண்டு போகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு டைம் ஃபேக்டர், ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து மனசில் வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து எல்லாரையும் ஒரு கவர்றதுக்கான ஒரு படமாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டைம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த எடிட்டிங்கில் வந்து கவனம் செலுத்திருந்து நம்மளுக்கு கிறிஸ்பாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் வந்து எல்லாருமே என்ஜாயபிளாக வாட்ச் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து
அந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் வந்து ட்ராகாக வந்து போன மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அது ட்ராகாவோ இல்லை லென்த்தாவோ இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னுமே வந்து அந்த ரன் டைமும் கம்மியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து என்கேஜிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ நெவர்தலஸ் இந்த படம் வந்து ரொம்ப மோசமான படமும் இல்லை அண்ட் அதே மாதிரி ரொம்ப சூப்பரான படமும் இல்லை. எனக்கு இந்த படம் வந்து ஒரு அபவ் ஆவரேஜான ஒரு வாட்சாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட பார்ட் 2 சாபத்தை வந்து இந்த படம் வந்து ஓரளவுக்கு வந்து முறியடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.